வணக்கம் நண்பர்களே, செலமடட்டாங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நண்பன் பிரவீன், மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூர்ல இருந்து. இது நம்மளுடைய மலேசியா சீரீஸ் வீடியோவில் 3வது வீடியோ. 2 வீடியோஸ் ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, செகண்ட் வீடியோ வந்து ஜாப்ஸ் ரிலேட்டடாக பேசணும், தேர்ட் வீடியோவும் ஜாப் ரிலேட்டடான கண்டினியூஷனான வீடியோ தான் இது. செகண்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மலேசியாவில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். எப்படி ஜாப் நம்ம தேடணும், என்னென்ன மெத்தட்லலாம் ஜாப் கிடைக்கும்னு சொல்லி பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எதை ஷேர் பண்ண போகிறேன்னா, எந்த மாதிரியான ஸ்கில் செட், எந்த மாதிரியான ரோல்ஸ் இங்கே வாண்டட் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ரோல்ஸ்க்கெலாம் நான் இது வரைக்கும் நான் இங்கே பார்த்ததில்லை, லாஸ்ட் 1 இயரில் பார்த்ததில்லை, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். கூல். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி, மலேசியாவுக்கு வர்றதுக்கு நீங்கள் நிறைய வேஸ் இருந்தாலும் ஒரு 4 முக்கியமான மெத்தட் மூலயமா நீங்கள் மலேசியாவில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சைட் வர்றது, செகண்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், கம்பெனிஸ்க்கு வந்து டைரெக்டாக உங்களை எம்ப்ளாய் பண்ணுறது, தேர்டு கன்சல்டன்சி மூலியமாக இங்கே வருது, ஃபோர்த்து ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜ் டு கேம்பஸ், கேம்பஸ் டு கார்ப்பரேட் டைரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 தான் டைரக்ட் ஈஸியான வே டு கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் யார் யார் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துவோம். அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், இங்கே என்ன மாதிரியான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எப்படி ரோல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு. ஆன்சைட் ட்ராவல் பண்ணி இங்கே வர்றவங்கள மோஸ்ட் ஆஃப் தெம் நான் பார்க்குற வரைக்கும் எந்தெந்த ரோல்லாம் வர்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் ரோல், ஆர்கிடெக்ட் ரோல், லீடர்ஷிப் ரோல், இது எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ரோல்ஸ் உள்ளவங்க தான் நிறைய நான் வந்து ஆன்சைட் மூலியமாக ட்ராவல் பண்ணுறவங்க இங்கே பார்க்குறேன். ஆன்சைட்னா அவங்களோட கம்பெனி அங்கே இருக்கும், இங்கே வந்து அவங்க வந்து ஆன்சைட்டில் கஸ்டமரோட உட்காந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தம் இது என்ன மாடலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட பேசி ஆஃப் ஷோரில் இன்ஜினியர்ஸ் வச்சு வேலை வாங்குற மாடல் தான். நான் ஆன்சைட்டில் இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேயுமே கிட்டத்தட்ட இவங்க எல்லாரும் தான் வராங்க. லீடர்ஷிப் ரோலில், ஆர்கிடெக்ட் ரோலில் இருக்கிறவங்க தான் வராங்க. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இது வரைக்கும் நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ், அந்த மாதிரியான ரோல், ஸ்க்ரம் மாஸ்டர், இந்த மாதிரியான ரோல் டைரெக்டாக நான் வந்து மலேசியன் கம்பெனி வந்து இந்தியாவிலேருந்து ஹையர் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆன்சைட்டில் மட்டும்தான் இந்த ரோல்ஸ் எல்லாத்துக்குமே வர்றாங்களே தவிர டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நான் இது வரைக்கும் நான் வந்து இந்த ரோல்ஸ்க்கெலாம் நான் பார்த்ததில்லை. டாக்டர்ஸ் நிறைய இங்கே வர்றாங்க, நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன் சி லெவல் பீப்புள், அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர், சிஎக்ஸோ, சிடிஓ, எல்லா இந்த சி லெவல் பீப்புளும் இங்கே ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டைரக்ட் ஹையர் பூராமே ஆர்கிடெக்ட் லெவல், அந்த லெவல் மட்டும்தான் ஹையரிங் நடக்குது. லீடர்ஷிப் லெவலில் மட்டும்தான் ஹையரிங் இருக்குது, டைரக்ட் மெத்தட். கன்சல்டன்சி மூலமாக இங்கே வர்றவங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் டெவலப்பர்ஸ், சீனியர் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஜாவா டெவலப்பர்ஸ் நான் பார்த்துருக்கேன், பிஎல்சி கோட் டெவலப்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பவர் பில்டர் டெவலப்பர்ஸ் பார்த்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஐடி ரோல்ஸ், கன்சல்டன்சி மூலியமாக இங்கே வர்றவங்க நான் நிறைய பார்க்குறது வந்து ஹோட்டல் ரிலேட்டடான ஒர்க் ரிலேட்டட் இருக்கவங்க நிறைய பேர் இங்கே வர்றாங்க. குக்காக இருக்கலாம், இல்லை சர்வர்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்ப்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரோல் வந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. சிவில், அதாவது பில்டிங் ஒர்க் ரிலேட்டடான பீப்புள், இவங்கெல்லாம் கன்சல்டன்சி மூலியமாக இங்கே வர்றாங்க. காலேஜ் இங்கே படித்து அதுக்கப்புறம் டைரெக்டாக கார்பரேட் வர்றது நான் ரொம்ப லெஸ், ரொம்ப 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 நான் வந்து கம்மியாக தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா, ஆன்சைட்டில் வர்றதுக்கும் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் கன்சல்டன்சி மூலியமாக வர்றதுக்கும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இதில் இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் வந்து மினிமம் சேலரி ஃபார் எக்ஸ்பேட்ஸ் அப்படின்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 ரிங்கிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பேட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் நெட்டில் தேடி படிக்கலாம். மினிமம் சேலரி என்ன அப்படின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் விசாவுக்கு ஒவ்வொரு மினிமம் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மினிமம் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் மலேசியா வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் மட்டும்தான் மலேசியாவுக்கு வர்றதுக்கான ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நான் என்விஷன் பண்ணுறேன். இது என்னுடைய என்விஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நான்
நோட்டில் எதாவது எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் ஸோ ஐ வாண்ட் இதை எல்லா பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, மலேசியா ஹேஸ் அ வெரி குட் டேலண்ட் பூல். ஸோ நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ் இந்த 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த மாதிரியான ரேஞ்சில் 5 yearsக்கு கம்மி இல்லை 10 yearsக்கு கம்மியாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குவாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். பிகாஸ் மலேசியா ஹேஸ் காட் அ வெரி குட் டேலண்ட் பூல் வித் குட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இங்கே வராங்க. இது வரைக்கும் எக்ஸ்பேட்ஸில் இது வரைக்கும் நான் பார்க்காத செட் ஆஃப் ஸ்கில் செட் பீப்புள், ப்ரொஃபஷன்ஸ் எந்தெந்த இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா ப்ரொஃபஸர்ஸ் நான் இங்கே பார்த்ததே கிடையாது. ஏன்னா இங்கேயே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் கண்டிப்பாக நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்பர்ட், அதாவது ப்ராப்பர் விசாவோட இருக்கிற எக்ஸ்பர்ட் டைரெக்டாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்கள நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நர்ஸ்மே நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் நர்ஸ் வந்து இந்தியன் நர்ஸ் இங்கே வந்து கேரளாவில் இருக்கிற நர்ஸ் வந்து இங்கே போவாங்க, சவுதி அந்த மாதிரியான ரீஜன்ஸ்க்கு போவாங்க. மலேசியாவுக்கு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் இந்த கன்சல்டன்சி மூலயமா வர்றதில் சேல்ஸ் பீப்புள் நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். இந்தியாவிலேருந்து இங்கே வந்து தங்கி சேல்ஸ் ரிலேட்டடான ஒர்க் ரிலேட்டட் பண்ணுறவங்களும் நான் இங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே பார்க்குறேன். ஸோ ஓவராலாக நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஓவரால் எப்படி என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான பொசிஷன்ஸ் நீங்கள் இங்கே வந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து என்னென்ன ரோலுக்கு எப்படி இங்கே வர்றாங்க அப்படின்னு, என்னென்ன மெத்தட் மூலயமா வராங்கங்கிறத சொன்னேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, இந்த ரோல்ஸ்க்கு இன்டர்வியூ எப்படி இருக்கும், எப்படி சேலரி கேட்கலாம், சேலரியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும், எது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டா, கன்சல்டன்சி மூலயமா வர்றது, கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக வர்றதா, எது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ப்ளஸ் எது சேஃபர் சைட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் 1 yearல மலேசியாவில் அதிகமாக பணம் சம்பாதிச்சவங்க, அதாவது இந்தியாவிலேருந்து வந்து இங்கே அதிகமாக பணம் சம்பாதிச்சவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா தமிழ் மீடியா, தமிழ் சினிமாவிலேருந்து யாராவது இங்கே வர்றவங்க பெரிய காசு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இங்கே ஒரு நல்ல வாண்டட் இருக்குது. ஒரு சின்ன விஜய் டிவியில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார். இங்கே இருக்கிற தமிழ் எக்ஸ்பர்ட் அசோசியேஷன் வந்து அவங்கள புக் பண்ணி இங்கே கூப்பிடுறது, அவங்களுக்கு ட்ராவல் டிக்கெட்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு வந்த ப்ரோக்ராமுக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொண்ட ஒரு ஏரியா தான் மலேசியா. மலேசியாவில் பொறுத்தளவில் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இஃப் யூ கம் அண்ட் செல் தமிழ் சினிமா, தமிழ் மீடியா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மீடியா ரிலேட்டடான ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மலேசியா இஸ் அ வெரி குட், எஸ்பெஷலி தமிழ் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மலேசியா இஸ் அ வெரி குட் பிளேஸ் டு கம் அண்ட் ஏர்ன். இது வந்து ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இங்கே தமிழ் சினிமாலேருந்தோ இல்லை டெலிவிஷன் மீடியாவிலேருந்தோ இங்கே வரவங்க யாருமே ஃபுல் டைமாக இங்கே இருக்க போகிறது கிடையாது. அப்பப்போ இங்கே வருவாங்க, வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, சம்பாரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸ், தமிழ் சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருமே இங்கே வந்து நிறைய சம்பாரிச்சுட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் விச் சேனல் இஸ் த ரைட் சேனல் டு கம் இயர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவராலாக நான் பார்க்குற இந்த ரோல்ஸ் எல்லாருமே வந்து நான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டெப்த்தாக இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், சேலரி எப்படி கேட்கணும், ப்ளஸ் சேலரி காம்போனன்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஹாவ் அ கிரேட் டே, பை ஃப்ரெண்ட்ஸ்.